ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கனவா மீன் மசாலா நெய் ரோஸ்ட். நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்க கனவா மீன், நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு பேர் கூட இருக்குது, கடம்பா மீன் சொல்லுவாங்க. கடம்பா மீனை நல்லா நீட் ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. நான் வெட்டுறது மண்டை கடம்பா, கொஞ்சம் கனமாக இருக்கும், அதனால தான் இப்படி நீட்டாக வெட்டுறேன். இல்லைனா நீங்கள் ரவுண்டாக கூட போட்டுக்கோங்க. இந்த மீனோட தலைப்பகுதி பார்த்திங்கன்னா சின்ன ஆக்டோபஸ் மாதிரியும், அதோட டென்டக்கிள்ஸ் ஒரு பெரிய ஸ்பைடர் மாதிரியும் தெரியும். இந்த ஷேப் வேணான்றவங்க 2-3 துண்டாக வெட்டிக்கங்க. கண்டிப்பாக இந்த மீன்லேருந்து கண்ணெல்லாம் எடுத்துருங்க, அப்போ தான் இந்த நெய் ரோஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும். இல்லை இந்த தலைப்பகுதியை வெட்ட வேணான்னு நினைக்கிறவங்க அப்படியே போட்டுக்கோங்க. 1/2 கிலோ கடம்பா மீன் அல்லது கடம்பா கறின்னு கூட சொல்லலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அரை எலுமிச்சைப்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை மீனோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் எங்களுக்கும் சந்தோஷமாகவும் ஊக்கமளிக்கும் விதமாகவும் இருக்கும். மேரினேட் பண்ண ஸ்குவிட்டை 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க, நல்லா ஊறட்டும். நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள். இந்த நேரத்தில் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 டீஸ்பூன் சீரகம், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை. காய்ந்த மிளகாய் 6-8 போடுங்க. நீங்கள் போடுற மிளகாய் நல்லா காரம் உரைக்கணும்னா 5-6 போடுங்க போதும். பூண்டு 10 பல்லு சேர்த்துக்கோங்க, அதை சிறிய துண்டுகளாக வெட்டி போட்டு வதக்குங்க. புளி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதாவது ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசஸை வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும், அந்த நேரத்தில் அடுப்பை அணைச்சிருங்க. அதே போல் இதை செய்யும்போது அடுப்பை ஸ்லிம்லேயே வைங்க, கருகாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்த மசாலாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க, சூடு ஆறட்டும். இப்போ இதில் வெள்ளைக்கட்டி சிறிய கோலி குண்டு அளவு சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணுங்க, ஒரு கடாயோ பேனோ வைங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை போடுங்க. நெய் உருகுனதும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கடம்பா மீனை இதில் போட்டு வதக்குங்க. கண்டிப்பாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஒரு 5-7 நிமிஷம் வேகட்டும். இந்த கடம்பா மீனை மேரினேட் பண்ணும்போதும் சரி, பேனில் போடும்போதும் சரி, நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கலை. ஆனால் இந்த கடம்பாவில் இருந்து தண்ணி சொதன்னு நல்லா வரும், அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். பேனில் இருக்க தண்ணி ஓரளவு சுண்டின பிறகு ஒரு மூடியை வச்சு 1 நிமிஷம் மூடுங்க. அந்த 1 நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க, எடுத்துருங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஓவர் குக் ஆகிடும், அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும் சாப்பிடும்போது. இந்த தண்ணி எல்லாமே வற்றின பிறகு ட்ரையாக இருக்கும், அந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் எங்களுக்கும் சந்தோஷமாகவும் ஊக்கமளிக்கும் விதமாகவும் இருக்கும்.
அதே பேனை அடுப்பில் வைங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை போடுங்க. நெய் உருகுனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா வதக்குங்க. நம்ம போட்ட மசாலா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்து எண்ணெயும் மசாலாவும் தனித்தனியாக பிரிகிற நேரம் வரும். அந்த நேரத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மசாலா இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கடம்பாவை எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுங்க. அந்த மசாலா அந்த கடம்பா மீன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இந்த கடம்பா மீனை பலர் பலவிதமாக செய்வாங்க. இந்த மாதிரியும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கடம்பா மீன் மசாலா நெய் ரோஸ்ட் பரிமாற தயார்.